இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலோட எபிசோட் பார்க்கலாம் வாங்க. ராதிகா வந்து பாக்யா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு பாக்யா வந்து ரொம்ப ஆச்சரியமாக நிற்கிது. அப்படியே பார்த்துட்டு திகைச்சு போய் நிற்கிது. அப்புறம் சொல்லுது, நீங்கள் உடம்ப பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு துணியை காய போட்டு கீழே வரும்போது ராதிகா வந்து பாக்யாவுக்காக வெயிட் பண்ணிவிட்டு மாடிப்படியிலே உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்னங்க இருக்குது? கோபி வந்து உங்கள் ஹஸ்பண்டுங்க, ஏன் ஹஸ்பண்ட் கிடையாது. கோபி உங்கள் ஹஸ்பண்டு, நீங்கள் அவருக்காக குழந்த பெற்றுக்க போகிறீங்க, நீங்கள் நல்லவங்க, நீங்கள் உடம்ப பார்த்துங்க, இதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, இதை பற்றி நீங்கள் வீட்டில் எதுவும் சொல்லிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்க. ஏங்க எத்தனை நாளைக்கு இந்த விஷயத்த நீங்கள் மறைக்க முடியும்? வீட்டில் சொல்லாதீங்கங்கிறீங்க, என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் சொல்லித்தானே ஆகணும் அப்படிங்கும்போது, நீங்கள் சொல்ல வேணாம் பாக்கியா அப்படிங்கும்போது, நான் என்னால் இந்த செய்தி வெளியே வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா போயிடுறாங்க. பாக்கியா போய் கிச்சனில் நின்று யோசனை பண்ணுறாங்க. எல்லா விஷயத்தையும் எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட சொல்லாதேன்றாங்க. கடைசியில் நம்ம மறைச்சு நான் தான் கெட்ட பேர் வாங்கிக்கிறேன்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு கோபியை பற்றியெல்லாம் நினச்சி பார்க்குது. பழைய வாழ்க்கையை பற்றி நினச்சி பார்க்குது. எப்படியெல்லாம் மாறுறாங்க மனுஷங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாக்யா வந்து கடைக்கு போயிடுது. கடைக்கு போகும்போது இவர் என்ன பண்ணுறாரு, பழனிசாமி சார் வந்து இது வாங்கிட்டு வர்றாரு, பூவை வந்து ஒரு கூடை நிறையா வாங்கிட்டு வர்றாரு. இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேடம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாரு. என்னங்க சார், என்ன இது பூ வியாபாரம் எதுவும் ஆரம்பிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க மேடம், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பூக்கடை வச்சுருக்கான், அதான் பூ 2 கூடை கொடுத்துட்டான், அதான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது, சரிங்க சார்னு சொல்லிட்டு பூவை எடுத்து ஆசையாக தலையில் வச்சுக்கிறாங்க. தலையில் வச்சுக்கும்போது இதை வந்து சரிங்க மேடம்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. போகும்போது இது அவங்க தலையில் ஆசையாக வச்சுக்கிறத பார்த்துக்கிட்டு ரொம்ப வந்து பிரியப்பட்டு அவரும் திரும்பி பார்த்துட்டு, அப்போது பாக்யா மேடத்துக்கும் நம்ம மேலே ஆசை இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறாரு. அவர் ஒன்று நினைக்கிறாரு, பாக்யா ஒன்று நினைக்கிது. ஆனால் பாக்யா வந்து கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாக தான் இருக்க போகுது. அவரை கல்யாணம் பண்ணிக்காது பாக்யா சிங்கிளாக தான் இருக்க போகிறாங்க. அதாவது பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல தாயாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. அவங்க மறு கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. இதை பழனிசாமி சார்கிட்டையும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் ஏமாற்றத்தை எப்படி தாங்கிக்க போகிறாருன்னு தெரியல. இங்கே செல்வி எப்போதும் போல் பாக்கியா கலாய்ச்சிட்டு சொல்லுது, ஏக்கா இது ஏக்கா அண்ணன் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும், நீ ரொம்ப ஓவராக பேசாத செல்வி, நீ கற்பனையெல்லாம் பண்ணிக்கிட்டு அலையாத, யாரோ கடை வச்சுருக்காங்களாம் கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படிங்கும்போது மற்றவங்களும் அப்படியே சிரிக்கிறாங்க. சொல்லிக்கிட்டு, யாரும் சிரிக்க வேணாம், அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க, பூவை வீட்டுக்கு போவையில் எடுத்துக்கிட்டு போங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து ராதிகா என்ன பண்ணுறாங்க, கோபிக்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம விஷயம் வந்து பாக்கியாவுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன சொல்கிற பாக்கியாவுக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமாம். அதெல்லாம் என்ன கோபி, நீங்கள் ஏன் பதறீங்க? பாக்கியாவுக்கு தெரிஞ்சால் என்ன, என்றைக்கா இருந்தாலும் தெரிய தானே போகுது. அதை தான் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. நான் சொல்ல வேணான்னு சொன்னேன், அத்தைகிட்டையும் மாமாக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னதுக்கு என்றைக்கா இருந்தாலும் தெரிஞ்சு தானங்க போகுது, என் வாயால் வராதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஒரு மாதிரி குறுகி போய் நிற்கிறார் கோபி. ஐயா அவளுக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு நினைக்கிறாரு. அச்சச்சோ அப்படின்னு நினைக்கிறாரு, ஒரு மாதிரி நினைக்கிறாரு. இப்போ வந்து அவங்க வந்து இதனால் வந்து கோபி வந்து ராதிகா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால கடைக்கு போகிறத, கிச்சனுக்கு போகிறதே இது பண்ணிடுறாரு, அவாய்ட் பண்ணுறாரு. இதனால் வந்து அவங்க கடையில் வந்து வியாபாரம் கம்மியாகுது. வியாபாரம் இங்கே கம்மியாகுது, அங்கே பாக்கியா போக மேலே போயிட்டே இருக்காங்க. ஒன்றா இது பண்ணி ஒவ்வொரு தொழிலாக ஆரம்பித்து போயிட்டே இருக்கிறாங்க. இவங்க வந்து ராதிகா வந்து கர்ப்பமானதுனால கடைக்கு வந்து போகிறதே நிப்பாட்டுறாரு, அதாவது ரெஸ்டாரண்ட் போகிறதே நிப்பாட்டுறாரு. இதனால் வருமானம் குறைய போகுது.